வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு உண்டான ஒரு அருமையான பதிவுங்க. இது இந்த விந்து நீர்த்து போச்சு, விந்தணு குறைபாடு இருக்குது, உயிரணு குறைவாக இருக்குது, திருமணமாகி குழந்தை பிறக்கிறது தாமதமாகுது, எனக்கு விந்தோடைய கெட்டித்தன்மை இல்லை, நீர்த்து போயிருக்கு, சொல்லிக்கிற அளவுக்கே இல்லை, ஒரு மாதிரியா தண்ணி மாதிரி ஒழுகுது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு காம்பினேஷன் தான். ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன், ரெண்டு காம்பினேஷன். இந்த 2 காம்பினேஷனில் ஒரு அருமையான ரெமடி. நிறையா வெளியில் போய் மருந்து வாங்க முடியாது, நான் வீட்டில் இருந்து செஞ்சு கொடுக்கணும் என் வீட்டுக்காரருக்கு, என் தம்பிக்கு, எங்கள் அண்ணனுக்கு, இந்த மாதிரி ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நீங்கள் பார்க்குறது பசும் பால். இது பாலில் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு, அதுவும் பசும்பாலில் எடுத்துக்கிறது அதை விட அருமையான சிறப்பு. கண்டிப்பாக பசும்பாலில் எடுத்துக்கிட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் பசும்பால்ன்றது ஒரு அருமையான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது. இப்போ அடுத்து பார்க்குறது முந்திரி பருப்பு. நல்லா தரமான முந்திரி பருப்பு. ஏன்னா முந்திரி பருப்பில் ஒரு நம்ம உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. முந்திரி பருப்பில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க. நல்ல உடம்புக்கு தேவையான அருமையான ஃபேட், அதாவது நல்ல கொழுப்பை உற்பத்தி பண்ணுறதுக்கும் உயிரணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் விந்தை உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இதில் ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன். ஸோ இப்போ முந்திரி பருப்பு நல்ல தரமான ஒரு முந்திரி பருப்பை வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இதை அப்படியே பவுட்ரு பண்ணால் போதும். ஸோ அந்த முந்திரி பருப்பை நீங்கள் பவுட்ரு பண்ணி போடலாம். இல்லைன்னா ஒரு 4 முந்திரி பருப்பை லேசாக தட்டி பாலில் கொதிக்க விட்டு அதில் கூட போட்டு நீங்கள் குடிக்கலாம். 2 மெத்தட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காம்பினேஷன் என்ன அப்படின்னாக்கா, முருங்கை விதை. இப்போ முருங்கை நிறைய பேர் என்ன செய்வாங்கனாக்கா, இந்த முருங்கையை அப்படியே உபயோகப்படுத்துவாங்க. இந்த முருங்கையை காய்ந்த முருங்கை விதை நட்மந்து கடையில் இருக்கும். இந்த கடையில் கிடைக்கக்கூடியதை அந்த மேலே இருக்கக்கூடிய தோலோடு உபயோகப்படுத்துவாங்க. அப்படி உபயோகப்படுத்தக்கூடாது. அதில் இருக்க அந்த தோலை நீக்கிட்டு உள்ளே விதை மாதிரி சின்னதாக பருப்பு இருக்கும், அதை தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும். ஸோ அந்த முருங்கை விதையை 100 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கிட்டு, இந்த நீக்கின தோலுக்கு அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு விதையை மட்டும் எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த 2 காம்பினேஷன் தான் சூப்பராக வேலை செய்யும். அந்த முருங்கை விதையை பவுட்ரு பண்ணிக்கலாம், ப்ளஸ்ஸு முந்திரி பருப்பையும் பவுட்ரு பண்ணிக்கலாம். இல்லாட்டினா முந்திரி பருப்பை பாலில் கொதிக்க விட்டு கூட அதோடு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வசதியை பாருங்கள். இப்போ நீங்கள் இதை எடுத்துக்க வேண்டிய மெத்தட் பார்த்திங்கனாக்கா, டெய்லி காலையில் 2 கிராம், ரொம்ப எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, 2 கிராம் தான், கொஞ்சோண்டு எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. 2 கிராம் அளவுக்கு முந்திரி, அந்த இதோட முந்திரி பருப்போடு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா வெறும் இது முருங்கை விதை மட்டும்னா 2 கிராம் காலையில் சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாலோடு எடுத்துக்கணும். நைட்டு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து தூங்குறதுக்கு முன்னாடி பாலோடு எடுத்துக்கணும். இந்த பசும்பால் தான் எடுத்துக்கணும். முந்திரி பருப்போடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவ்வளோ அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்து எடுக்கலாம், சேர்த்து பவுட்ரு பண்ணுங்கள். இல்லாட்டினா தனியாக பாலில் போட்டு கொதிக்க விட்டு சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தா 1 வாரத்துலேயே உங்களுக்கு அந்த செம்மண் திக்னஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். டைமிங் கிடைக்கும், குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி வைஸ் நீங்கள் டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுத்துகிட்டு நீங்கள் போய் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அருமையான ரிசல்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.